வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம மாதிரி வினாத்தாள் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு ஃபஸ்ட் பேப்பரில் 2 பார்ட் போட்டிருக்கோம். முதல் மாதிரி வினாத்தாள் அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். மொத்தம் நம்ம 81 கொஸ்டின்ஸை நம்ம 2 பார்ட்டாக போட்டிருக்கோம். இதில் பேலன்ஸ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இப்போ பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன? இது எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், செய்தி வாக்கியம், வினா வாக்கியம் தான் கரெக்டு. அடுத்து, சிதம்பரனார் செய் நன்றி மறவா செம்மல் எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம், வினா வாக்கியம், செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம். ஆன்சர் சி, செய்தி வாக்கியம். மாணவர் சீருடையில் பள்ளிக்கு வருக. மாணவர் சீருடையில் பள்ளிக்கு வருக எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. வினா வாக்கியம், கட்டளை வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், செய்தி வாக்கியம். ஆன்சர் கட்டளை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. என்னே தாஜ்மஹலின் அழகு செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், கலவை வாக்கியம். ஆன்சர் சி, உணர்ச்சி வாக்கியம். உழவன் நிலத்தை உழுதான் வாக்கியத்தின் வகை அறிக. தன்வினை, எதிர்மிரை, பிறவினை, செய்பாட்டு வினை. ஆன்சர் ஏ, தன்வினை வாக்கியம். அடுத்து, வினை சொல்லின் வகை அறிக. தாய் மகனை உண்பித்தாள் செய்வினை, எதிர்மறை வினை, தன்வினை, பிறவினை. பிறவினை தான். ஓவியம் ஓவியரால் வரையப்பட்டது. ஓவியம் ஓவியரால் வரையப்பட்டது. வினைச்சொல்லின் வகை அறிக. பிறவினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, எதிர்மறை வினை. ஆன்சர் செயப்பாட்டு வினை. அடுத்த கொஸ்டின், கவிதைகள் கவிஞனால் படைக்கப்பட்டவை. வாக்கியவின் வகையை குறிப்பிடுக. தன்வினை, செய்வினை, செய்பாட்டு வினை, பிறவினை. ஆன்சர் செய்பாட்டு வினை. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. இதுவும் செயப்பாட்டு வினை தான் ஆன்சர். அடுத்து, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை அறிக. பசுமரத்தாணி போல் ஒழுங்காக, அழகாக, எளிதாக, தெளிவாக. ஆன்சர் டி, தெளிவாக. உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்க. இணர் எரி தோய்வண்ண இன்னா செய்யணும். இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்குறோம். வெகுளாமை நன்று, புறங்கூறாமை நன்று, அடங்காமை நன்று, அழுக்காராமை நன்று. ஆன்சர் புறங்கூறாமை நன்று. இணர் எரி தோய்வண்ண இன்னா செய்யணும். ஆன்சர் பி தான் கரெக்டு. அடுத்து, உவமையால் விளக்கப்பெறும் பொருளை தேர்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் போல் உள்ளத்து உயர்வு, உள்ளத்து எண்ணம், உள்ள வலிமை, உள்ள உணர்வு. உள்ளத்து உயர்வு தான் கரெக்டு. அடுத்து, உவமையால் விளக்கப்பெறும் பொருளை காண்க. மழையை கண்ட பயிர் போல் துக்கம், மகிழ்ச்சி, அச்சம், கோபம். ஆன்சர் மகிழ்ச்சி. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தெளிவாய் விளங்குதல். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாய் விளங்குதல் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கொடியில் பாய்ந்திற்ற கோடும் அரசர் முடியிடறி தேய்ந்த நகமும். கொடி மதில் பாய்ந்திற்ற கோடும் அரசர் முடியிடறி தேய்ந்த நகமும். இதில் அமைந்துள்ள எதுக எதுன்னு கேட்குறாங்க. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மூனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் அதுதான் எதுகை. ஸோ இதில் என்னன்னு பார்க்கலாம். கொடி, கோடு, முடி, நகம், கொடி, முடி, முடி, தேய்ந்த. ஸோ இரண்டாம் எழுத்து டி ஒன்றி வர்றதுனால சி தான் கரெக்டு. அடுத்து, நகையும் உவகையும் கொல்லுஞ்சினத்தின் பகையும் உளவோ பிற. இக்குறட்பாவில் அடி எதுகையை எழுதுக. அடி எதுகை தான் கேட்குறாங்க. இதுலேயும் நகையும் பகையும், உவகையும் பகையும், உவகையும் சினத்தின், நகையும். ஆன்சர் ஏதான் கரெக்ட். நகையும் பகையும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இல்லையா, கை கை. அடுத்து, அடிமோனையை அறிக. அடிமோனை, அடியில் இருக்கிற மூனை, ஒவ்வொரு அடி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லைன் ஒரு அடி, செகண்ட் லைன் ஒரு அடி. இதில் என்ன சொல்லியிருக்கு? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதில் அடிமோனை எதுன்னு கேட்குறாங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, தன்னைத்தான் தன்னையே கொல்லும். இங்கே அடின்றதுனால ஃபஸ்ட்டில் தன்னைத்தான் வந்திருக்கு, இங்கே தன்னையே வந்திருக்கு. மூனைனா முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார், காவலன் பால் தூதொன்று போகச் சொன்னார். இத்தொடரில் உள்ள அடி மோனைன்னு கேட்டிருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வரணும்.
சரியா? கவிஞன் காதலி அடிமோனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைனுக்குரியதை எழுதக்கூடாது. ஒவ்வொரு அடியிலையும் 3 எழுத்துக்கள் என்ன வந்திருக்கோ அது எழுதணும். மீட்சி தந்தார், காவலன் தூது, கவிஞன், காவலன். அப்போ கவிஞன் காவலன். இதில் கவிஞன் இருக்குது, இதில் காவலன் இருக்குது. 2வது அடி, இது முதல் அடி, இது 2வது அடி. ஸோ ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், இயைபு தொடையை தேர்வு செய்க. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதில் இயைபு கேட்குறாங்க. தாயிற் தந்தை, கோயிலும் இல்லை, இல்லை, மந்திரம் இல்லை. ஆன்சர் சி, இல்லை, இயைபு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மாதிரி வினாத்தாள் பேசிஸில் தான் கொடுக்குறோம். நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் மாதிரி வினாத்தாளோட நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். நன்றி.